வணக்கம். AWS ப்ராடக்ட் சீரிஸ்ல ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டான AWS LAMBDA பத்தி தான் பார்க்க போறோம். இந்த LAMBDA ப்ராடக்ட் வந்து நவம்பர் 2014ல லான்ச் ஆயிருந்தாலும், லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. நெறைய டிஃபரெண்ட் யூஸ் கேஸஸ்ல எஸ்பெஷலி சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்சர் வச்சு டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து AWS LAMBDA வந்து அதிகமாகவே யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாம, ஒரு ஆட்டோமேஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த பர்ட்டிகுலர் லேம்டா வச்சு பண்ண முடியறதால, ஆப்பரேஷன்ஸ் டீமும் சரி, டெவலப்பர்ஸும் சரி, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் சரி, அதிகமாவே இந்த சர்வீஸ வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த சர்வீஸ பத்தின எண்ட் டு எண்ட் டீடைல்ஸ் ஸ்டார்ட்டிங் வித் இந்த சர்வீஸ்னா என்ன? அதோடைய அனாட்டமி, அதுல பேசிக்கா எப்படி நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்? இன்வோகேஷன்னா என்ன? ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லேம்டா எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் யூஸ் கேசஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம அனாட்டமி பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். லேம்டா ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ரக்சர் போறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஒரு சில ப்ரீ வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேம்டா ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ அதோடைய சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தென் நம்ம அந்த அனாட்டமியை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கீவேர்ட்ஸ் நம்ம இப்போ லேம்டா ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரன் யுவர் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ் ஆர் கிளஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸாக வந்து யூஸ் பண்றோம் நம்ம. சர்வர்லெஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு பிசினஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் இல்லை ரன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா வந்து கம்ப்யூட் கெப்பாசிட்டி தேவை. சர்வர்ஸ் வந்து இல்லாம பண்ண முடியாது. இந்த கேஸ்ல வந்து நமக்கு ரெடிமேடா வந்து ஒரு கிளஸ்டர்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஹைலி அவைலபிள் என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு கம்ப்யூட் பிளாட்ஃபார்மை ரெடிமேடா நமக்கு ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸா தராங்க. ஸோ அப்போ அந்த அண்டர்லைங் சர்வர்ஸ், பிசிக்கல் சர்வர்ஸாக இருக்கட்டும், வர்ச்சுவல் மெஷின்ஸாக இருக்கட்டும், அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய CPU, மெமரி, நெட்வொர்க்கிங் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து AWS வந்து நமக்கு ரெடிமேடா ஒரு பேலன்ஸ்டா வந்து செக்யூரா தராங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றோம். சர்வர்லெஸ் அப்படின்னா சர்வர் இஸ் நாட் மேனேஜ்ட் பை த கஸ்டமர். இன்ஸ்டெட் இதை வந்து AWS டீமே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க சர்வரை நமக்கு நம்மளுடைய பிஹாஃப்ல அப்படின்றதா அங்கே மீன் பண்றாங்க. அதே மாதிரி சர்வர் நம்ம ப்ரொவிஷன் பண்ண அவசியம் கிடையாது. பேக் எண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொவிஷன் ஆகிடும். நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து ப்ரொவிஷன் ஆகும். அதுவும் வந்து பேலன்ஸ்டா வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து அது வந்து ப்ரொவிஷன் ஆகும். ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நீட் அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங்கும் அதில் ஒர்க் ஆகும். நீடு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன் சைஸ் ஆகுறதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இப்போ கிரியேட் ஆகிற இந்த பேக் அண்ட் கம்ப்யூட் என்விரான்மெண்ட் வந்து கண்டிப்பாக இது கிளஸ்டர்டாக கிரியேட் ஆகுது. அக்ராஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் கிரியேட் ஆகிறதால உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி, ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் சரி, ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஹை அவைலபிலிட்டியும் வந்து அவங்க தராங்க உங்களுக்கு இந்த லேம்டா ஃபங்க்ஷன் மூலயமா. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அதை கன்சியூம் பண்ணுறீங்க, அது மில்லி செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ நேரம் இது இன்வொகேஷன் நடக்குது, எவ்வளோ நேரம் அதை கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் அந்த லேம்டா ஃபங்க்ஷன் ஐடியலாக இருக்குது, யூஸ் ஆகலை அப்படின்னா அந்த டைம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமன் கோரான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் சர்வர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க லேம்டா ஃபங்க்ஷனை. செகண்ட் விஷயம் வந்து இட் இஸ் ஈவென்ட் ட்ரிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஈவென்ட் ட்ரிவன் போது நமக்கு தேவையான இப்போ ஆன் டிமாண்ட்ல வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது, இது வந்து ஈவெண்ட் பேஸ்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேம்டா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்போ தேவையோ, இப்போ ஒரு நைட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பேட்ச் ப்ராசஸிங் பண்ணணும், இல்லை இயர் எண்டில் வந்து மந்த் எண்டில் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ப்ராசஸிங் பண்ணணும், ஒரு சில ஆக்டிவிட்டி நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் இது ட்ரிகர் ஆகும். அதனால எந்த டைம்ல என்ன ஈவெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்றோமோ அந்த ஈவெண்ட் நடக்கும்போது, ஒரு சர்வர் டவுன் ஆகும்போது, இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் டிமாண்ட் எப்போ வேணால் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்யூட் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ். இது மூலயமா நமக்கு வந்து CPU, நமக்கு தேவையான CPU, மெமரி, நெட்வொர்க், ஸ்டோரேஜ் இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம பில் பண்ணுறது வந்து எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து அண்டர்லைங் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய சர்வைலன்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி விஷயங்கள் எல்லாம் AWS டீம் பார்த்துக்கிறாங்க. நமக்கு வந்து பர்மிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு IAM மூலயமா பண்ணலாம், இல்லை ஆக்டிவ் டைரக்டரி இன்டிகிரேட்டட் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லேம்டா ஃபங்க்ஷன்லேயே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஒரு சில செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் என்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ பேக்கெண்டில் வந்து பேட்சிங், நம்ம அந்த ரெகுலர் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே AWS டீம் வந்து உங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் வார்த்தை ஈவென்ட் ட்ரிவன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து S3 பக்கெட்டில் வரும்போது, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் டைனமோடிபி டேபிளில் வந்து ஒரு என்ட்ரி வந்து ஆட் ஆகும்போது, இல்லை ஐஓடி பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது, இல்லை AWS API கேட்வேல ஒரு API வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா API கால் வரும்போது இது ட்ரிகர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணலாம். இதை இன்வோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்வோகேஷனை ட்ரிகர்னு சொல்கிறோம். இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், ஃபேவரட்டான லாங்குவேஜ் என்னவோ அதிலே நீங்கள் எழுத முடியும். லேம்டா ஃபங்க்ஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் பைத்தனாக இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், நோட் ஜேஎஸ், C#, கோ, ரூபி. நீங்கள் பிரிங் யூர் ஓன் ரன் டைம் ஆப்ஷன் கூட, கஸ்டம் ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணி ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் தான் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் சர்வர் டவுன் ஆகுது, இல்லை வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் புதுசாக வருது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபங்க்ஷனை வந்து இந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ட்ரிகர் பண்ண முடியும். இப்போ நம்ம AWS உடைய லேம்டா ஃபங்க்ஷன் அதோடைய அனாட்டமிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல டெர்மினாலஜி சில விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ன்றது டெவலப்பர் எழுதக்கூடிய அந்த பிசினஸ் கோட், ஆட்டோமேஷன் டீம் எழுதக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் கோடு தான் வந்து நம்ம இங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்குள்ள வந்து அண்டர்லைங் என்ன ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணும், நமக்கு பைத்தன் என்ன வெர்ஷன் வேணும், இல்லை ஜாவா ரன் டைம் வேணுமா, என்ன மாதிரியான ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது பேஸ் உங்களுக்கு. ஸோ ஈவெண்ட்ன்றது நான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கும்போது தான், ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது தான் லேம்டா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் எப்போ தான் இன்வோக் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ட்ரிகர்ன்றது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரிகர் இருக்கு. ஸோ அந்த ட்ரிகர் நடக்கும்போது இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு லேம்டா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷனுடைய அனாட்டமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முக்கியமா இந்த 3 விஷயங்கள் வந்து அதில் நீங்க பார்ப்பீங்க. ஸோ லேம்டா, ஹேண்ட்லர், ஈவெண்ட் கன்டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாடி ஆஃப் த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாதிரியான மெசேஜ் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றது இங்க இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த ஈவெண்ட்னா என்ன, அந்த ஈவெண்ட் வந்து என்ன பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லேம்டா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்றோம். கன்டெக்ஸ்ட்ன்றது வந்து அதுல என்ன அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட், எவ்வளவு மெமரி என்னன்றதெல்லாம் அந்த கன்டெக்ஸ்ட்குள்ள இருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன்ல வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு மெயினான விஷயங்கள். லேம்டா ஹேண்ட்லர், ஈவெண்ட் அண்ட் தென் கன்டெக்ஸ்ட் இருக்கும். இதை நம்ம வந்து லைவாக போயிட்டு நம்ம லேம்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் ஸ்க்ரீன்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் செக் ஃபார் லேம்டா. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் அப்படின்னா, நீங்கள் பிகினர் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த லேம்டா ஃபங்க்ஷன் டைரக்டாக லேம்டா ஃபங்க்ஷனில் போயிட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு இந்த சர்வீஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு பதிலாக பிகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கெட் ஸ்டார்டட் பிளே கிரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கோடு தான் நான் வந்து உங்களுக்கு அங்கே காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாட் எவர் இது வந்து நம்ம ஜாவா இந்த node.jsலேருந்து காப்பி பண்ணது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஹேண்ட்லர் இருக்கு, தென் ஈவெண்ட், கன்டெக்ஸ்ட், தென் அதில் என்ன பிரிண்ட் பண்ணணும் என்னன்றது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வாட் எவர் நமக்கு வந்து மெசேஜ் என்ன பிரிண்ட் பண்ணணும் அது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ண நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், ஈவெண்ட் வந்து ஹலோ ஃப்ரம் லேம்டா அப்படின்னு சொல்லிடுறோம். அதோடைய மெசேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பாருங்க. அந்த ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னு சொன்னால ஒரு பர்டிகுலர் ஸ்டீம்ல இருந்து நமக்கு ஸ்டீமிங் அனாலிட்டிக்ஸ் வழியாக ஒரு கால் வரும்போது, இல்லை யாராவது ஒரு பிக்சரை வந்து S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ணும்போது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன மாதிரியான மொபைல் பேக்எண்ட்லேருந்து ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ட்ரிகர் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகும். பேக்எண்டில் வந்து எவ்வளோ கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகுதுன்றது தெரியும். இப்போ நீங்கள் நிறைய ரிசோர்ஸஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் உங்களுக்கு நடக்கும். பேக்எண்டில் வந்து நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரீயாக தந்துடுறாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய 400 கேக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸிங் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பர் மந்த், ஜிபி பர் செகண்ட் பர் மந்த்ன்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரைஸிங்க்கு நான் வரேன். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான டிப் ஒன்று இருக்குது. என்ன டிப்னா, லேம்டா ஃபங்க்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் காமிக்கும். x86 பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு 64 பிட் இது வேணுமா, இல்லை ARM ப்ராசஸஸ் வேணுமா, AWS உடைய கிராவிட்டான் ப்ராசஸஸில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. கிராவிட்டான் ப்ராசஸர் போகும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் 1 மில்லியன் இன்வொகேஷன் வந்து பர் மந்த் ஃப்ரீயாக இருக்குது. அதை தாண்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர் மில்லியனுக்கு வந்து 20 சென்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும்.
ஸோ அப்போ அது ப்ரைசிங் வந்து எக்ஸாம்பிள் ப்ரைசிங் கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 மில்லியன் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஒரு 1 செகண்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரைசிங் டோட்டல் மந்த்லி காஸ்ட் எவ்வளோ வருது பாருங்க. $2.20 தான் வருது. 27 சென்ட்ஸ் தான் உங்களுக்கு மந்த்லி காஸ்ட்டே வருது. ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி $2 தான் வந்து 1.5 மில்லியன் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் நீங்கள் அதை ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி மச் சீப்பர் சர்வீஸ். இதில் இன்வொகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது கூட நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து யூசேஜ் அதிகமாகுது. இப்போ இன்வொகேஷன் நிறைய நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நிறைய ஃபைல்ஸ் ஆர் நிறைய பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய இன்வொகேஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து இங்கே பில்லிங்கே ஸ்டார்ட் ஆகுது. 1 மில்லியன் ரெக்வஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காஸ்ட்டே இங்கே வந்து இன்கர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு பேசிக் பிளே கிரவுண்டில் வந்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கோ அண்ட் டூ சர்டைன் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறோம், தென் அதுக்குள்ளே வந்து ஈவெண்ட்ன்றது என்ன ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த லேம்டா ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ண போகிறோம். கண்டெக்ஸ்ட்ன்றது வந்து என்ன பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன லாக் குரூப்பில் போயிட்டு நம்ம இந்த லாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும், ரெக்வஸ்ட் ஐடியோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் இந்த இன்வொகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்வொகேஷன்ன்றது நத்திங் பட் உங்களுடைய லேம்டா வந்து இந்த ட்ரிகர் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ண வைக்கிறது. ஸோ சில சர்வீஸ்லேருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வரும்போது அதுதான் நம்ம இன்வொகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்வொகேஷன்ஸ் நடக்குது, எத்தனை தடவை நம்ம லேம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம இன்வொகேஷன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ லேம்டாவோடைய அனாட்டமி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதில் வந்து யூ காட் அஸ் பாடி, அதில் வந்து உங்களுக்கு என்ன ஹேண்ட்லர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வச்சு பண்ணுறோம். இதை நீங்கள் சின்க்ரனஸ் ஃபங்க்ஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அசின்க்ரனஸாகவும் பண்ணலாம். சின்க்ரனஸ்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் பேலன்சர்ல இருந்தோ இல்லை ஏபிஐ கேட்வேல இருந்தோ வருது அப்படின்னா அந்த லேம்டா ஃபங்க்ஷன் டேண்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து சின்க்ரனஸ். ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே வந்து இந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு எதிர்பார்ப்போம். வேற அசின்க்ரனஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு ஈவெண்ட் போய் ட்ரிகர் ஆகிடும். தென் லேம்டா ஃபங்க்ஷன் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது தான். இதில் வந்து நமக்கு ரிட்டர்ன் மெசேஜ் வந்து நம்ம இது பண்ண போகிறதில்ல. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஈவெண்ட் பேஸ்ட் ட்ரிகர் தான் இருக்கும். யாராவது ஃபைல் இங்கே போடும்போது நம்ம வந்து இங்கே ட்ரிகர் பண்ணுறது, இல்லை ஈவெண்ட் பிரிட்ஜில் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வருது, இல்லை லாக் வருது அப்படின்னா தென் இது பண்ணுறது. ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்என்எஸ்க்கு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா தட் இஸ் அகேன் அன் ஈவெண்ட். அதை பேஸ் பண்ணி இங்கே ரன் பண்ணுவோம். இது வந்து நம்ம அசின்க்ரனஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சின்க்ரனஸா அசின்க்ரனஸான்ட்டு. இன்னொன்று வந்து போலிங் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. போலிங் கான்செப்ட் வந்து மெயினாக உங்களுக்கு இந்த கினசஸ், டைனமோடிபி டேபிள்லேருந்து வரும்போது, கியூவிங் சர்வீஸ்லேருந்து வரும்போதெல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம போலிங் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேட்ச் ப்ராசஸிங் கான்செப்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். சின்க்ரனஸ், அசின்க்ரனஸ் அண்ட் தென் போலிங் ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். அதை தாண்டி ஈவெண்ட்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்ன யூஸ் கேசஸ் சொன்னேன். ஃபைல் வந்து ஒரு S3 பக்கெட்டில் புது ஃபைல் வருதுன்னா அது ஒரு ஈவெண்ட். ஒரு புதுசாக ஒரு லாக் கிரியேட் ஆகுதுன்னா அது ஒரு ஈவெண்ட். ஒரு சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் நமக்கு லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் கண்டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னன்றதை பார்ப்போம். தென் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.